நம்ம கிட்ட நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ்னு. இந்த வார்த்தைக்கு எக்ஸாக்ட் மீனிங் நம்ம இந்த கேம்பெயினை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிகாஸ் துபாயில் வந்து $3.1 பில்லியன் மதிப்புள்ள ஒரு கம்பெனி, கரீம்னு ஒரு ஆப் கம்பெனி, ஒரு டிஃப்ரெண்டான கேம்பெயினும் ரன் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, ஒரு கேர்ளை வந்து ஒரு கிரீன் பாக்ஸ்குள்ள வச்சு அவங்கள வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டெலிவரி பண்ற மாதிரி மக்கள் முன்னாடி காமிச்சாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸ்குள்ள யாருமே டெலிவரியே பண்ணாத சில திங்ஸ்லாம் டெலிவரி பண்ணாங்க. அதாவது கோல்டு பாராக இருக்கட்டும், இல்லை டெடி பியராக இருக்கட்டும், இல்லை மோனாலிசா பெயிண்டிங்காக இருக்கட்டும். இதெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தது. இப்படி கூட டெலிவரி பண்ணுவாங்கன்னு. உடனே எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, இந்த வீடியோ போட்டோ இதெல்லாம் எடுத்து சோஷியல் மீடியாவில் அதிகமாக ஷேர் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு இவங்க கம்பெனியை பற்றியும் தெரிய வருது. ஸோ பேசிக்காக இந்த கேம்பெயின் மூலியமா அவங்க என்ன கன்வே பண்ண நினைச்சாங்க அப்படின்னா, உங்ககிட்ட இருக்க திங் வந்து இந்த பாக்ஸ்குள்ள வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து பிக் பண்ணி டெலிவரி பண்ணுவோம் அப்படின்னு. மக்களுக்கு இது ரொம்பவே ஈஸியாக கன்வே ஆச்சு. அதுவும் இல்லாமல் இவங்க மிச்ச பிராண்ட் மாதிரி ட்ரெடிஷ்னல் அட்வர்டைஸ்மெண்ட் எதுவுமே பண்ணல. ஆட் கொடுக்குறதோ, பில் போர்டு வைக்கிறதோ, இல்லை ஜஸ்ட் கேம்பெயின் வந்து காசு கொடுத்து ரன் பண்ணுறதோ எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் சிம்பிளாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சாங்க. ஸோ இந்த கேம்பெயின் மூலயமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஒர்க் பண்ணாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறதுனால உங்களுக்கு வந்து நினைச்ச விஷயத்த கொஞ்சம் சீக்கிரம் அடையாதான். ஸோ இதுமாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.